மதிப்புக்குரிய தமிழர்களுக்கு, உலகம் பூராம் இருக்கிற தமிழர், தெலுங்குக்காரங்க, கன்னடக்காரங்க, மலையாளிஸ், இந்தி எல்லாருக்கும், இந்தியாவில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நடிகர் சங்கம் வளாகத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா நடக்கிறது. இந்த நடிகர் சங்கத்துக்கு இந்த இடத்தை வாங்கி தர முக்கியமாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு முன்னாலே இருந்த வளாகத்தை கட்டிய நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய அமைப்பு பொறுப்பேற்ற ஒரு வருடங்களுக்குள்ளாகவே இந்த வளாகத்தை கட்டுவதற்கு அத்தனை முயற்சிகளும் எடுத்து இந்த புதிய அமைப்பு தலைவராக நாசர் அவர்களையும், செயலாளராக விஷால் அவர்களையும், துணைத் தலைவர்களாக பொன்வண்ணன், கருணாஸ் அண்ட் பொருளாளராக கார்த்திக் அவர்களையும் கொண்டு அத்தனை செயற்குழு உறுப்பினர்களும் ஒற்றுமையோடு இருந்து இந்த திட்டத்தை இன்றைக்கு அடிக்கல் நாட்டுகின்றார்கள். தம்பி விஷால் சொன்னது போல 18ஆம் ஆண்டு இந்த வளாகம் திறக்கப்படும் என்று சொன்னால் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. புதியவர்கள், இளைஞர்கள் எடுத்த முயற்சி எப்பவுமே முயற்சி மெய்மறந்த கூலி தரும் என்பது போல இவருடைய முயற்சி பெரிய முயற்சி. எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து அதெல்லாம் சமாளித்து இன்னைக்கு அடிக்கல் நாட்டுறாங்கன்னா இது சரித்திரத்தில் எழுதக்கூடிய ஒன்று. இதுக்கு முக்கியமாக பூச்சி முருகன் அவர்கள் இதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஐஸ்வரி கணேசன் சார் அவர்கள் இருக்காங்க, மற்றும் கலைஞர்கள் அத்தனை பேரும், என்னை விட மூத்த கலைஞர்களும் இருக்கிறார்கள், நாடக கலைஞர்களும் இருக்கிறார்கள். இந்த வளாகம் கட்டப்பட்டு இந்த கலைஞர்களுடைய நல்வாழ்வுக்காக இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும். இறைவன் அருள் புரிவார். இது தம்பி விஷால் சொன்னது போல அடுத்த ஆண்டு இந்த கட்டடம் இங்கு பிரம்மாண்டமாக திறப்பு விழா நடக்கும் என்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு சொல்கிறேன். இந்த கட்டடம் கட்டியவுடன் தான் திருமணம் என்று விஷால் சொல்லியிருக்கிறார்கள். அநேகமாக முதல் திருமணம் இந்த வளாகத்திலே தம்பி விஷாலுடைய திருமணமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இதில் ஈடுபட்டு இன்றைக்கு இவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றி நடை போடும் பயணம் தொடரட்டும். தம்பி விஷால் அவர்கள் நடிகர் சங்கத்திலே அத்தனை பொறுப்புகளையும் இரவு பகலாக எடுத்து மற்றவர்கள் நாசர் சார், கார்த்திக், பொன்வண்ணன், கருணாஸ், பூச்சி முருகன் சார், ஐஸ்வரி கணேசன் சார் இவங்களெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. விஷால் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறேன். வருகின்ற தயாரிப்பாளர் சங்கத்திலே நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். ஏனென்றால் இளைஞர்கள் வந்தால்தான் சிறப்பாக இருக்கும். எல்லாமே முதியவர்கள் ஆலோசனை சொல்லலாம், அது தவறில்லை. ஆனால் அந்த ஆலோசனையை செயலாற்றக்கூடிய திறன் உள்ளவர்கள் இங்கு இருக்கின்ற இளைஞர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். வருகின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பத்மஸ்ரீ உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கலை குடும்பம் ஆரம்பித்த இந்த முயற்சி வெற்றி பெறட்டும். இறைவன் அருள் புரிவார். வணக்கம், நன்றி, வணக்கம்.